بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله أما بعد قال الله تعالى في القرآن العظيم الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال أيضا يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டுதலில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கத்தில் புதிதாக ஏற்படுத்தப்பட்டவை மார்க்கத்தில் புதிதாக ஏற்படுத்தப்பட்ட ஒவ்வொன்றும் பித்அத்துகள் ஒவ்வொரு பித்அத்தும் வழிகேடுகள் அனைத்தும் நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மனித சமூகத்தை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்ததை இந்த தருணத்தில் நினைவுபடுத்த நானும் கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த ஜும்ஆவுடைய உரையிலே இமாம் அவர்கள் பரஸ்பரம் அன்பு செலுத்துவதை பற்றி எடுத்துரைத்தார்கள். அல்லாஹ் தன்னுடைய அருளையும் சாந்தியையும் பரக்கத்தையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது குடும்பத்தார்கள் மீதும் தோழர்கள் மீதும் இறுதி நாள் வரை அவர்களை அழகிய முறையில் பின்பற்றக்கூடியவர்கள் மீதும் என்றென்றும் பொழிவானாக. மனித உள்ளங்களுக்கு இடையே உள்ள அன்பு நேசமும் இறைவனின் மிகப்பெரிய அத்தாட்சிகளில் அருட்கொடைகளில் ஒன்றாக இருக்கிறது. பிரிந்து கிடந்த உள்ளங்களை ஒன்றிணைப்பதும் இறைவனின் திருப்தியை பெறுவதற்காக அடியார்களை ஒன்று சேர்ப்பதும் அந்த அன்பின் மூலமே திகழ்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதர்களுக்கு இடையே அன்பு செலுத்துவதிலும் இறைவனை நேசிப்பதிலும் மிகப்பெரிய முன்மாதிரியாக திகழ்ந்திருக்கிறார்கள். அல்லாஹுவின் அடியார்களே, உங்களுக்கும் எனது ஆன்மாவிற்கும் கண்ணியமும் உயர்வும் மிக்க அல்லாஹுவை அஞ்சி நடக்குமாறு உபதேசம் செய்கின்றேன். ஏனென்றால் நிச்சயமாக இறையச்சம் என்பதுதான் அனைத்து நன்மைகளின் அடிப்படையாக இருக்கிறது. மேலும் அதுவே இந்த உலகத்திலும் மறுமையிலும் வெற்றியை பெறுவதற்கான மிகப்பெரிய காரணங்களில் ஒன்றாக அமைந்திருக்கிறது. முஸ்லிம்களே, நிச்சயமாக அன்பும் நேசம் என்பது அல்லாஹ் தன்னுடைய அடியார்களின் உள்ளங்களில் வைத்துள்ளவற்றில் மிகவும் மகத்தான ஒன்றாகும். அன்பின் மூலமே வாழ்க்கை தூய்மை அடைகிறது. அன்பின் மூலமே உறவுகள் சீர்பெறுகின்றது. அன்பின் மூலமே சமுதாயம் ஒன்றிணைந்து பிணைக்கப்படுகிறது. இஸ்லாத்தில் அன்பு என்பது வெறும் வாயால் சொல்லப்படும் வார்த்தையோ அல்லது கடந்து போகின்ற தற்காலிகமான ஒரு உணர்வோ அல்ல. மாறாக அன்பு என்பது அது ஒரு வழிபாடு, ஒரு இபாதத். அன்பு என்பது ஒரு நற்குணமாகவும் செயலாகவும் தியாகமாகவும் உண்மையாகவும் ஈமானாகவும் வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்கு உரிய ஒரு விஷயமாகவும் பார்க்கப்படுகிறது. அன்பு என்பது மனித வாழ்க்கையை தூய்மைப்படுத்தி
உறவுகளையும் சமுதாயத்தையும் பலப்படுத்தக்கூடிய உன்னதமான ஒரு சக்தியாக அது பார்க்கப்படுகிறது. இஸ்லாத்தின் பார்வையில் அன்பு என்பது வெறும் உணர்வுடன் நின்றுவிடாமல் அது தியாகம், உண்மைத்தன்மை, நற்செயல்கள் மூலம் வெளிப்படுகின்ற ஒரு முக்கியமான வழிபாடாகும். அனைத்திற்கும் மேலாக மிக மகத்தான அன்பு என்பது கண்ணியமும் உயர்வும் மிக்க அல்லாஹ்வின் மீது நாம் கொள்ளுகின்ற அன்பாகும். எவர் அல்லாஹுவை நேசிக்கின்றார்களோ அவர்கள் அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படிவதில், இறை வழிபாட்டில் உண்மையாளராக இருப்பார். அவனது பக்கமே முற்றிலும் திரும்புவார். அவனது நினைவிலும் அவனிடம் தனித்து பிரார்த்தனை செய்வதிலும் பேர் ஆவல் கொண்டிருப்பார். அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்கின்றான், وَمِنَ النَّاسِ مَن يَتَّخِذُ مِن دُونِ اللَّهِ أَندَادًا يُحِبُّونَهُمْ كَحُبِّ اللَّهِ وَالَّذِينَ آمَنُوا أَشَدُّ حُبًّا لِلَّهِ. மக்களிலே சிலர் இருக்கின்றார்கள், அவர்கள் தங்களுடைய இணை தெய்வங்களை அல்லாஹுவை நேசிப்பதை போன்று நேசிக்கின்றார்கள். வல்லதீன ஆமனு அஷத்து ஹுப்பன் லில்லா. ஆனால் முஃமின்கள் அல்லாஹுவை மிக கடுமையாக நேசிப்பார்கள் என்று அல்லாஹு தஆலா 2வது அத்தியாயத்தினுடைய 165வது வசனத்திலே சொல்கின்றான். இறைவன் நமக்கு அளித்துள்ள எண்ணற்ற அருட்கொடைகளும் அவனது கருணையின் மீது நாம் வைத்திருக்கின்ற நம்பிக்கையுமே அவன் மீது அன்பு கொள்வதற்கு காரணமாக அமைந்திருக்கிறது. இறைவனை பற்றிய ஆன்மீக அறிவும் புரிதலும் நம்மிடத்திலே எந்த அளவுக்கு வளர்கின்றதோ அந்த அளவுக்கு மனிதனுடைய உள்ளத்தில் இறைநேசமும் அவனோடு ஏற்படுகின்ற நெருக்கமும் அன்பும் வலுப்பெறக்கூடியதாக இருக்கிறது. அல்லாஹ்வின் மீது நாம் கொள்ளுகின்ற ஒரு அன்பின் பகுதியே அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாம் கொள்ளுகின்ற அன்பு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன்னாசி அஜ்மஈன். உங்களிலே ஒருவர் உண்மையான மூமினாக ஆக முடியாது எதுவரை என்றால் அவர் தன்னுடைய பெற்றோர்களை விட, பிள்ளைகளை விட, இந்த உலகில் உள்ள அனைவர்களையும் விட என்னை நேசத்திற்குரியவராக எடுத்துக்கொள்ளாத வரை உங்களில் ஒருவர் உண்மையான மூமினாக ஆக முடியாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்கின்றான், இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ், நீங்கள் அல்லாஹுவை நேசிப்பவர்களாக இருந்தால் ஃபத்தபிஊனி யுஹிப்புக்குமுல்லாஹ், என்னை நீங்கள் பின்பற்றுங்கள், அல்லாஹ் உங்களை நேசிப்பான். அப்ப ஒரு மனிதன் அல்லாஹுவை நேசிப்பது உண்மையாக இருந்தால் அவன் அல்லாஹுடைய தூதரை பின்பற்றக்கூடியவனாக இருப்பான் என்பதை இந்த வசனங்களும் நபிமொழிகளும் நமக்கு உணர்த்தக்கூடியதாக இருக்கிறது. இறை நம்பிக்கையாளர்களே, மூமின்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்தை, வழிமுறையை பின்பற்றுவது, அவர்களுடைய வழிகாட்டுதலின் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வது, அவர்களுடைய கண்ணியத்தை பேணுவது, பாதுகாப்பது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாம் ஸலவாத்து சொல்வது, இதுதான் அல்லாஹுடைய தூதரின் மீது நாம் வைத்திருக்கக்கூடிய அன்பின் வெளிப்பாடாக பார்க்கப்படுகிறது. இறை நம்பிக்கையாளர்களே, அன்பின் வகைகளில் மிக மகத்தான ஒரு வகை என்னவென்றால் அல்லாஹ்வுக்காக நேசிப்பது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, மன் அஹப்ப லில்லாஹ் வ அப்கத லில்லாஹ் வ அத்தா லில்லாஹ் வ மனஅ லில்லாஹ் ஃபக்கத் இஸ்தக்மலல் ஈமான். யார் அல்லாஹ்வுக்காக நேசிக்கின்றார்களோ, அல்லாஹ்வுக்காக கோபப்படுகின்றார்களோ, அல்லாஹ்வுக்காக கொடுக்கின்றார்களோ, அல்லாஹ்வுக்காக கொடுக்காமல் தடுக்கின்றார்களோ, ஃபக்கத் இஸ்தக்மலல் ஈமான், அவருடைய ஈமான் பரிபூர்ணம் அடைந்து விட்டது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கின்றார்கள், சொல்கின்றார்கள். அப்ப ஒருவரை நாம் நேசிப்பதாக இருந்தால் அந்த நேசம் அல்லாஹ்வுக்காக நாம் என்ன செய்ய வேண்டும், நேசிக்க வேண்டும். ஒரு முஸ்லிமை நாம் நேசிப்பதாக இருந்தால் அவருடைய இறை வழிபாட்டிற்காக, அவருடைய நன்னடத்தைக்காக அவரை நாம் நேசிக்க வேண்டும். மாறாக அவரிடத்தில் இருக்கக்கூடிய பணத்திற்காகவோ சுயநலத்திற்காகவோ அல்லது உலகியல் சார்ந்த ஆதாயங்களுக்காகவோ ஒருவரை நாம் நேசிக்க கூடாது.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, சபஅத்துன் யுதில்லுஹுமுல்லாஹு ஃபீ ظில்லிஹி யௌம லா ظில்ல இல்லா ظில்லுஹு. அல்லாஹ் தஆலா மறுமை நாளில் 7 நபர்களுக்கு அவனுடைய நிழலை வழங்குகின்றான். அதில் ஒரு சாரார் யார்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, வரஜுலானி, 2 மனிதர்கள், தஹாப்பா ஃபில்லாஹி, அல்லாஹ்வுக்காகவே நேசித்தவர்கள். ரஜுலானி தஹாப்பா ஃபில்லாஹி வஜ்தமஆ அலைஹி வதஃபர்ரகா அலைஹி, அல்லாஹ்வுக்காகவே நேசித்தவர்கள், அல்லாஹ்வுக்காகவே ஒன்று சேர்ந்தவர்கள், அல்லாஹ்வுக்காகவே பிரிந்தவர்கள். அவர்களுக்கு அல்லாஹ் நாளை மறுமை நாளில் அவனுடைய நிழலை கொடுக்கின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் சொன்னார்கள், இன்னல்லாஹ யகூலு யௌமல் கியாமஹ், மறுமை நாளில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், ஐனல் முத்தஹாப்பூன பிஜலாலி, என்னுடைய கண்ணியத்திற்காக ஒருவரை ஒருவர் பரஸ்பரம் அன்பு பாராட்டியவர்கள் எங்கே என்று அல்லாஹ் தஆலா கேட்கின்றான். அல் யௌம உதில்லுஹும் ஃபீ ظில்லி யௌம லா ظில்ல இல்லா ظில்லி, இந்த மறுமை நாளில் என்னுடைய நிழலை தவிர வேற எந்த நிழலும் இல்லாத அந்த நாளில் எனக்காகவே என்னுடைய கண்ணியத்திற்காகவே பரஸ்பரம் அன்பு செலுத்தியவர்களுக்கு நான் நிழல் வழங்குகின்றேன் என்று அல்லாஹ் சொல்வதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். உலக ஆசைகளும் சுயநல கணக்குகளும் இல்லாத தூய்மையான இறைநேசத்திற்கு மறுமையில் கிடைக்கக்கூடிய அந்தஸ்து மிகப்பெரியது என்பதை நாம் புரிந்து கொள்கின்றோம். மன இச்சைகளை துறந்து முற்றிலும் இறைவனின் திருப்தியை மட்டுமே நோக்கமாக கொண்டு பிறரை நேசிப்பதே உண்மையான அன்பினுடைய இலக்கணமாக இஸ்லாம் சொல்கின்றது. அல்லாஹ்வின் அடியார்களே, நிச்சயமாக உண்மையான அன்பு என்பது அது உயர்த்தி பிடிக்கப்படும், வெறும் முழக்கமாகவோ அடையாளமாகவோ அல்ல, மாறாக அது இக்கட்டான தருணங்களில் எடுக்கப்படும் முடிவுகளும் நற்செயல்களுமாக இருக்கின்றது. எனவே அன்பின் வெளிப்பாடுகளான பிறர் மீது கருணை காட்டுவது, பிறரை மன்னிப்பது, பிறருக்கு உபகாரம் செய்வது, பிறரின் தவறுகளை பொறுத்து கொள்வது, மனிதர்களை பற்றி நல்லெண்ணம் கொள்வது, இது எல்லாம் அன்பினுடைய வெளிப்பாடாக இருக்கின்றது. அன்பின் மகத்தான வெளிப்பாடுகளில் ஒன்று பெற்றோருக்கு நன்மை செய்வது, அவர்களுக்கு பணிவிடை செய்வது, அவர்களிடத்திலே நல்ல முறையில் நடந்து கொள்வது, அவர்களிடம் மென்மையை கையாள்வது, அவர்களில் இருவர் முன்பாக பணிவோடு பணிவு என்னும் இறக்கையை தாழ்த்துவது. அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்கின்றான், வகலா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யாஹ், அவனை தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாது என்று அல்லாஹ் உங்களுக்கு கட்டளையிட்டு இருக்கின்றான். வபில் வாலிதைனி இஹ்சானா, பெற்றோருக்கு நீங்கள் நன்மை செய்யுங்கள். பெற்றோருக்கு நன்மை செய்வது, அவர்களுக்கு பணிவிடை செய்வது, அவர்களை நேசிப்பது, அது அன்பின் வெளிப்பாடாக இஸ்லாம் சொல்கின்றது. உண்மையான அன்பு என்பது திருமண வாழ்க்கையிலே கணவனும் மனைவியும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு அழகிய முறையில் இணைந்து வாழ்வதில் வெளிப்படுகிறது. ஒரு இஸ்லாமிய குடும்பத்தின் அடித்தளம் என்பது குர்ஆன் குறிப்பிடுவதை போன்று ஆழமான நேசம், ஆழமான கருணை ஆகிய இரு தூண்களின் மீது அது கட்டப்பட்டிருக்க வேண்டும். அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்கின்றான், ஒமின் ஆயாத்திஹி, அவனுடைய அத்தாட்சிகளில் ஒன்றுதான் அன் ஹலகலக்கும் மின் அன்ஃபுசிக்கும் அஸ்வாஜா, உங்களிலிருந்தே உங்களுடைய மனைவியை அல்லாஹ் படைத்திருப்பதும், லிதஸ்குனு இலைஹா, அந்த மனைவியின் மூலம் நீங்கள் மன நிம்மதியை அடைவதும், வஜஅல பைனக்கும் மவத்தம் வரஹ்மா, உங்கள் இருவருக்கு மத்தியில் அன்பையும் உவப்பையும் ஏற்படுத்தி இருப்பதும், இன்ன ஃபீ ذلك لآيات لقوم يتفكرون, சிந்திக்கக்கூடிய மக்களுக்கு இதிலே பல அத்தாட்சிகள் இருக்கின்றது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனிலே 30வது அத்தியாயத்தினுடைய 21வது வசனத்திலே சொல்கின்றான். எத்தனையோ குடும்பங்களை வரட்டுத்தனமும் கடின சித்தமும் கொடூர குணமும் அழித்து நாசமாக்கி இருக்கின்றது. அதே நேரம் எத்தனையோ இல்லங்களை அன்பும் குறைகளை புறக்கணித்து செல்லும் பெருந்தன்மையும் கருணையும் வாழ வைத்து செழிக்க வைத்திருக்கிறது. முஸ்லிம்களே, நிச்சயமாக இந்த காலகட்டத்தின் பேராபத்துகளில் உள்ளது சில மனிதர்களிடத்தில் அன்பானது விலக்கப்பட்ட இச்சைகளாகவும் விலக்கப்பட்ட ஹராமான உறவுகளாகவும் அல்லாஹ் அல்லாதவற்றின் மீது கொள்ளும் அதீத பற்றாகவும் மாறிவிட்டதாகும். இது உள்ளங்களையும் நற்பண்புகளையும் ஒரு மனிதனுடைய அகலாக்கை நற்குணங்களையும்
அது பாழ்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. மனிதர்கள் அன்பு என்று பெயரிட்டு அழைப்பதெல்லாம் புகழத்தக்க உண்மையான அன்பாக ஆகிவிடாது. மாறாக புகழத்தக்க அன்பு என்பது அல்லாஹுவின் வழிபாட்டிற்கும் உட்பட்டதாக நன்மைக்குரிய பண்பு, ஒழுக்க, தூய்மை, நன்னடத்தையின் பக்கம் வழிநடத்துவதாக மட்டுமே இருக்க வேண்டும். ஆனால் எந்த ஒரு அன்பு பாவங்களின் பக்கம், விலக்கப்பட்ட ஹராமான அதீத பற்றின் பக்கமும் இறைவனுடைய வரம்புகளை மீறுவதின் பக்கமும் வழிநடத்துகிறதோ அது உண்மையான அன்பல்ல, மாறாக மிகப்பெரிய சோதனையும் பேராபத்தும் ஃபித்னாவும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அல்லாஹுவின் அடியார்களை, அல்லாஹுவை அஞ்சி நடந்து கொள்ளுங்கள். உங்களுடைய உள்ளங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய அன்பை கண்ணியமும் உயர்வும் மிக்க அல்லாஹுவின் திருப்தி அடையும் விஷயங்களில் மட்டுமே நீங்கள் நிலைநிறுத்துங்கள். நான் பேசக்கூடிய இவற்றை நீங்கள் செவியுறுகிறீர்கள். எனக்காகவும் உங்களுக்காகவும் ஏனைய முஸ்லிம்கள் அனைவருக்காகவும் மகத்தான அல்லாஹ்விடம் எல்லா பாவங்களும் பாவ மன்னிப்பு கோருகிறேன். நீங்களும் அவனிடம் பாவ மன்னிப்பு தேடுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் மன்னிக்க கூடியவனாக, அளவற்ற கருணையாளனாக இருக்கின்றான். இறை நம்பிக்கையாளர்களே, மூமின்களை நிச்சயமாக உண்மையான அன்பில் உள்ள மிக ஆழமான விஷயம் என்னவென்றால் அது உள்ளங்களை சீர்படுத்துகிறது. உண்மையான அன்பு உள்ளங்களை சீர்படுத்துகிறது, மனிதர்களுக்கு இடையே இணக்கத்தை ஏற்படுத்துகிறது, சமூகத்திலே கருணையையும் மன அமைதியையும் ஏற்படுத்துகிறது. அன்பின் மூலமே குடும்பங்கள் ஒன்றிணைந்து பலப்படுகின்றன. இரத்த உறவுகள், உறவினர்களின் பிணைப்பு வலுவடைகின்றன. மனிதர்கள் ஒருவரை ஒருவர் மன்னித்துக் கொள்கிறார்கள். இதன் காரணமாகவே பல கருத்து வேறுபாடுகளும் குரோதங்களும் மனக்கசப்புகளும் இந்த அன்பின் காரணமாக நீங்கி விடுகின்றது. நிச்சயமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதர்களிலேயே மிக உன்னதமான அன்பும் கருணையும் பணிவும் கொண்டவர்களாக திகழ்ந்தார்கள். அவர்கள் தம் தோழர்களை, சஹாபாக்களை நேசித்தார்கள். தம் குடும்பத்தாரிடம் கனிவாகவும் மகிழ்ச்சியாகவும் நடந்து கொண்டார்கள். சிறியவர்களிடம் கருணை காட்டினார்கள். பெரியவர்களிடம் அழகிய முறையிலே மரியாதையோடு நடந்து கொண்டார்கள். அது மட்டுமின்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம் உள்ளங்களில் உள்ள தூய்மையான அழகான அன்பை நாம் வெளியில் வெளிப்படுத்த வேண்டும் என்று நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். யாராவது ஒருவரை நேசிப்பதாக இருந்தால் அது மனதளவில் மனதில் மட்டும் வைத்துக் கொள்ளக்கூடாது. அந்த அன்பை வெளிப்படுத்த வேண்டும். யாரையாவது நாம் நேசிக்கின்றோம் என்று சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இதா அஹப்பர் ரஜுலு, ஒரு மனிதர் தன்னுடைய சகோதரரை நேசித்தால் ஃபல் யுக்பிர்ஹு அன்னஹு யுஹிப்புஹு, அவரை நேசிப்பதாக அவரிடத்திலே அறிவித்து விட வேண்டும். உஹிப்புக ஃபில்லாஹ், அல்லாஹ்வுக்காக நான் உங்களை நேசிக்கின்றேன் என்று அந்த நேசத்தை தன்னுடைய சகோதரரிடம் வெளிப்படுத்த வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். எனவே கனிவான நல்ல வார்த்தை பேசுவது, புன்னகைப்பது, மனிதர்களிடம் நலம் விசாரிப்பது, அவர்களுக்கு ஆறுதல் சொல்வது, அவர்களுடைய மகிழ்ச்சியான தருணங்களிலும் துக்கமான தருணங்களிலும் அவர்களோடு துணையாக நிற்பது, இவையெல்லாம் பரஸ்பரம் அன்பின் வெளிப்பாடான மிக சிறந்த வடிவங்களாக பார்க்கப்படுகிறது. அல்லாஹுவின் அடியார்களே, நிச்சயமாக எந்தவிதமான சுயநலமற்ற தூய்மையான அன்பு எங்கு மேலோங்கி இருக்கிறதோ அந்த சமுதாயம் மிகவும் பலமிக்கதாகவும் உறுதியான பிணைப்பு கொண்டதாகவும் திகழும். மாறாக எந்த சமூகத்திலே வெறுப்பும் பொறாமையும் பகைமையும் பரவி கிடக்கிறதோ அந்த சமுதாயம் எப்போதும் பிளவுகளினாலும் பலவீனத்தினாலும் அழியும் ஆபத்திற்குள்ளான சமுதாயமாகவே இருக்கும். எனவே உங்களுடைய உள்ளங்களை குரோதத்திலிருந்து, பகைமையிலிருந்து, பொறாமையிலிருந்து தூய்மைப்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் பிறரை மன்னிப்பதையும் அவர்களின் தவறுகளை புறக்கணிப்பதையும் கற்றுக்கொள்ளுங்கள். இன்னும் உங்களுக்கு எதை நீங்கள் விரும்புகிறீர்களோ அதையே உங்களுடைய சகோதரர்களுக்கும் விரும்புங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மா யுஹிப்பு லினஃப்ஸிஹி, தனக்கு எதை ஒருவர் விரும்புகிறாரோ அதை தன்னுடைய சகோதரனுக்கும் விரும்பாத வரை அவர் உண்மையான மூமினாக ஆக முடியாது. எனவே நீங்கள் எதை விரும்புகிறீர்களோ அதை உங்களுடைய சகோதரருக்கும் விரும்புங்கள். அதன் மூலம் அன்பை வெளிப்படுத்துங்கள். அல்லாஹும்ம அல்லிஃப் பைன குலூபனா, அல்லாஹும்ம அல்லிஃப் பைன குலூபினா, அல்லாஹு தஆலா நம்முடைய உள்ளங்களுக்கு மத்தியில் இணக்கத்தை ஏற்படுத்துவானாக. வ அஸ்லிஹ் ذات பைனினா, நம்முடைய உறவுகளுக்கு மத்தியில் சீர்திருத்தத்தை சீர்படுத்தி வைப்பானாக. வஹ்தினா சுபுலஸ் ஸலாம், நேர்மையின் பாதைகளின் பக்கம் அல்லாஹ் நம்மை வழிநடத்துவானாக. அல்லாஹும்ம ர்ஸுக்னா ஹுப்பக
وحب من يحبك وحب كل عمل يقربنا إلى حبك. யா அல்லாஹ், உன்னுடைய அன்பை எங்களுக்கு நீ வழங்குவாயாக. மேலும் உன்னை நேசிப்பவர்களின் அன்பையும் உன்னுடைய அன்பின் பக்கம் எங்களை நெருக்கச் செய்யும் ஒவ்வொரு நற்செயலின் மீதான அன்பையும் எங்களுக்கு நீ வழங்குவாயாக. அல்லாஹும்ம அஸ்லிஹ் புயூத்தல் முஸ்லிமீன். யா அல்லாஹ், முஸ்லிம்களின் குடும்பங்களை நீ சீர்படுத்துவாயாக. வஜ்அல்ஹா புயூத மவத்தன் வ ரஹ்மத்தின் வ ஈமானின். அந்த முஸ்லிம்களின் இல்லங்களை சீர்படுத்துவதோடு அவற்றை பரஸ்பர நேசம், கருணை, இறை நம்பிக்கையும் ஈமான் நிறைந்த இல்லங்களாக நீ ஆக்கியருவாயாக. அல்லாஹும்ம அக்ஃபிர் லில் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத். முஸ்லிமான ஆண்களையும் பெண்களையும் அல்லாஹ் மன்னிப்பானாக. வல் முஃமினீன வல் முஃமினாத். முஃமினான ஆண்களையும் பெண்களையும் அல்லாஹ் மன்னிப்பானாக. அல் அஹ்யாஇ மின்ஹுமுல் அம்வாத். அவர்களில் உயிரோடு இருப்பவர்களையும் மரணித்தவர்களையும் அல்லாஹ் நீ மன்னித்தருவாயாக. அல்லாஹும்ம யஸ்ஸிர் லில் ஹுஜ்ஜாஜி ஹஜ்ஜஹும் வ தகப்பல் மின்ஹும் மனாசிகஹும் வஅஇதுஹும் இலா அஹ்லிஹிம் சாலிமீன கானிமீன். யா அல்லாஹ், ஹஜ் செய்பவர்களுக்கு, ஹாஜிகளுக்கு அவர்களுடைய ஹஜ் கடமைகளை நீ எளிதாக்கி வருவாயாக. அவர்களிடமிருந்து அவர்களுடைய ஹஜ்ஜை வழிபாடுகளை ஏற்றுக்கொள்வாயாக. அவர்களை எந்தவிதமான ஆபத்துகளும் இல்லாமல் பாதுகாப்பாக நன்மைகளை முழுமையாக பெற்ற வெற்றியாளர்களாக தங்களுடைய குடும்பத்தாரிடம் நீ மீட்டெடுத்து அனுப்புவாயாக. اللهم احفظ بلادنا وجميع بلاد المسلمين وأدم عليها الأمن والإيمان والاستقرار والرخاء. يا الله, எங்களது தாய் நாட்டையும் எங்களது தேசத்தையும் ஏனைய அனைத்து முஸ்லிம்களின் நாடுகளையும் நீ பாதுகாப்பாயாக. மேலும் இந்த நாடுகளில் அமைதியையும் இறை நம்பிக்கையையும் ஈமானையும் நிலைத்தன்மையையும் செழிப்பையும் வளத்தையும் என்றென்றும் நிலைத்திருக்க செய்வாயாக. அல்லாஹும்ம அஸ்லிஹ் அஹ்வாலல் முஸ்லிமீன் ஃபீ குல்லி மகான் வஜ்மஅ் கலிமத்தஹும் அலல் ஹக் யா ரப்பல் ஆலமீன். யா அல்லாஹ், உலகெங்கிலும் உள்ள முஸ்லிம்களின் நிலைகளை நீ சீர்படுத்துவாயாக. மேலும் அகிலங்களின் இறைவனை அவர்களின் வாக்குகளையும் சத்தியத்தின் மீதாக அவர்களை நீ ஒன்றுபடுத்துவாயாக என்று இமாம் அவர்கள் மிக அருமையான ஒரு உரையை நமக்கு நிகழ்த்தினார்கள். அல்லாஹு தஆலா சொன்ன விஷயங்களையும் கேட்ட விஷயங்களையும் நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்தக்கூடிய மக்களாக உங்களையும் என்னையும் ஆக்கிருவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.